ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக சென்ட் ஆகும். மழைநீர் சேகரிப்பு. நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவர். தண்ணீர் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் மிக முக்கியமானதாகும். இப்புவியில் 3/4 பாகம் நீரால் சூழப்பட்டாலும் நாம் உபயோகிக்கும்படியான நன்னீரை இயற்கை நமக்கு மழை வாயிலாகவே தெரிகிறது. மழைநீரை சேமித்து வைப்பதற்கு மிகச் சிறந்த வழி மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இத்திட்டம் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இம்முறை மூலம் மழைநீரானது சேகரிக்கப்பட்டு பின்னர் பல தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மழைநீர் ஓடி வடிந்து கடலில் கலந்து வீணாகுதல் மிகவும் குறைக்கப்படுகிறது. அனைத்து மழைநீரும் தரையில் கட்டப்பட்டுள்ள ஒரு சிமெண்ட் தொட்டியில் வடிகட்டும் ஊடகத்துடன் சேகரிக்கப்படுகின்றது. இத்தொட்டியில் உள்ள நீர் வடிகட்டிய பின்பு கிணற்றுக்குள் விடப்படுகின்றது. இம்முறையில் சேமிப்பதால் மழைநீர் பூமியில் உள்ளே கசிந்து உட்செல்லுகிறது. புவியின் பரப்பு துவாரங்களுடன் இருப்பதால் நீர் கீழே செல்ல ஏதுவாக உள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. மழையற்ற வறட்சி நேரங்களில் நமக்கு நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் முக்கியம். திருக்குர்ஆனிலே யூசுப் சூராவில் அல்லாஹ் வறுமை காலத்திற்கு முன்னரே வளமை காலத்தில் சேகரிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றான். சிற்றறிவுடைய உயிர்களாகிய எறும்புகளும் தேனீகளும் சேமிக்கும் பழக்கத்தை நமக்கு உணர்த்துகின்றன. இப்புவிக்கே உயிரூட்டும் மழைநீரை சேகரித்து நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.